ஒரு பையன் அப்பாவை போய் கேட்டுக்கிட்டே இருந்தான், அப்பா என் கூட விளையாடுப்பான்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், பேப்பர் எடுத்து நாளாக கிழிச்சார். அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். இந்த நியூஸ் பேப்பரில் கடைசியில் உலக வரைபடம் இருந்துச்சு. இந்த உலக வரைபடத்தை அப்படி கிழிச்சு அவன் கீழே போட்டு, இந்த உலக வரைபடத்தை திரும்ப சரி பண்ணி கொண்டு வா, அப்போ தான் நான் அவங்ககிட்ட விளையாடுவேன் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இவர் நியூஸ் பேப்பர் படிக்கணும், நம்மால் இவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா அந்த வரைபடத்தை கிழிச்சு கொடுத்து இதை நீ ஒட்டி கொண்டு வா, நான் உங்க கூட விளையாடுறேன்னாரு. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 5 நிமிஷத்தில் அந்த பையன் ஒட்டி கொண்டு வந்து நிட்டான். அப்பா நான் உலக வரைபடத்தை சரி பண்ணிட்டேன். இவருக்கு ஆச்சரியம், நம்ம பையலுக்கு இவ்வளோ அறிவா, சாத்தியமே கிடையாது, எப்படி 5 நிமிஷத்தில் ஒட்டினான்னு. இப்போ ஒட்டிட்டேன்ப்பான்னு இவர் யோசிக்கிறாரு, நம்ம பையலுக்கு இவ்வளோ அறிவு வராதேடா, எப்படா ஒட்டினான்னு. அப்போ சொன்னா, அப்பா ஒன்றும் இல்லை, நீ கிழிக்கிறப்ப அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய முகம் இருந்ததை பார்த்தேன். எனக்கு அமெரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, அண்டார்டிகா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆப்பிரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு கண் எங்கே இருக்குன்னு தெரியும், மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், வாய் எங்கே இருக்குன்னு தெரியும். ஒரு மனிதனை நான் சரி செய்தேன், இந்த உலகம் தானாய் சரியானதுன்னாங்களாம். நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சரி பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம்ல. நம்மை நாம் சரி செய்து கொள்ளும்போது, ஒவ்வொருத்தரும் அவரை சரி செய்து கொள்ளும்போது இந்த உலகம் தானாய் சரியாகும்ன்றத இந்த ஒரு சின்ன கதை கற்றுக் கொடுத்து போச்சு.